அவன் பூரா ரசத்தை பார்த்த வீடி நான் தாண்டி ரசத்தை குடிச்சிட்டு 3 குளுக்கோஸ் எடுத்து வந்து உட்காந்துருக்கேன். ஏன்னா ஒரு சாப்பாடை சாப்பிட்டா ஆம்பளை என்ன சார் சொல்லணும், அந்த சாப்பாடை சாப்பிட்டா அந்த சாப்பாடு நெஞ்சு மேலே நிற்க. அன்னைக்கு ஒருத்தன் சாப்பிட்டேன் நெஞ்சே நின்றுச்சு, அந்த அளவுக்கு சமைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே வேல்முறை வீட்டில் நான் அழகாக சாப்பிடுவேன். அல்வா செஞ்சால் 10 நாளைக்கு சாப்பிடுவார் வேல்முறை. ஏன்னா தட்டில் இருந்து எடுக்கவே 7 நாளாக இருக்கும், வாயில் வச்சாதான் வாயை திறக்க 3 நாளாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கு. அதுக்காக சொல்லவில்லை. உண்மையிலே இந்த ஐஸ்வர்யா அல்வா செஞ்சுட்டா அதே அப்பா அல்வா செஞ்சா அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தேட்டரு சினிமா தேட்டர், அதுலேருந்து 15 பேர் வந்திருக்காங்க. எனக்கு கொடுக்கா இந்த பிள்ளை லைனில் வாங்கப்பா எதுப்பா எல்லாரும் வந்து இந்த அல்வா அவ்வளோ ஆர்வமாக வாங்குறீங்க அப்படின்னா இதில் போஸ்ட் ஓட்டுனா தேசா கிளியாது அப்படின்னா தேட்டருங்க. அது மாதிரிலாம் நீங்கள் இல்லாமல் இந்த விழா திருவிழா இருக்காது சார். வருஷம் எவ்வளவு உண்மையிலே எத்தனையோ திருவிழாக்கள் போயிட்டு திரும்ப பக்கமெல்லாம் கூட்டம் நல்ல மக்கள் வெள்ளம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓரளவு அங்கங்கே சிரிச்சிங்க. சில ஏன் சிரிச்சோம்னு சொல்லி வருத்தவும் பட்டேன். நம்ம ஊரில் 2-3 இடம் இருக்கு. நல்லா சிரிக்கிறவன் சிரிக்காத பக்கத்தில் உட்காரக்கூடாது. ஏற்கனவே தேட்டரில் படம் பார்த்த பக்கத்தில் உட்காந்துடக்கூடாது. ஏன்னா படம் 2 மணி நேரம் தான், அவன் 3 மணி நேரம் ஓட்டிக்கிருப்பேன். என்ன வருவானே வரப்போறானே சுடப்போறானே. இங்கே அப்படி இல்லை. மந்தையில் உட்கார்றது தன்னுடைய தாயின் மடியில் உட்கார்ற மாதிரி உட்காந்து தான் திருவிழாவை ரசிக்கிறேன். நான் இதே மாதிரி உட்காந்து ரசித்தேன். இன்னைக்கு என்ன